சார் வணக்கம் சார். சார் இப்போது தளபதி விஜயோட, அதாவது நடிகர் விஜய் தாவேக்கா கட்சியோட கொடியும் அதே போல் அரசியல் பாடலும் வெளியிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பாடலாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த கொடியோட ரகசியத்தை வந்து இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு தகவல் சொன்னீங்க, இந்த கொடியோட ரகசியம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும், சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதில் எனக்கு ஒரு ரகசியம் தெரியும் அப்படின்னு. அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் ரொம்ப பிளான் பண்ணி இப்போ இந்த பாடலையும் இந்த கொடியையும் இப்போ வெளியிட்டிருக்காரு, படிப்படியாக நகர்றாரு. இது அரசியலோட நகர்வு. இது விஜய் வந்து கரெக்டாக போகிறாரா? வேறு தமிழ்நாட்டில் அடுத்த அரசியல் களம் எப்படி இருக்கும்? மிக்க நன்றி. மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடி ஏற்றி தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய வாழ்த்துக்களை இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வெற்றிகள் தொடரட்டும்னு நம்ம வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சிடுறோம். எவரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு பண்பு தான் தமிழ் பண்பு. அவருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, கொடியேற்றிய விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே அவருடைய கட்சியுடைய பெயரை அறிவிச்சிட்டார், தமிழக வெற்றி கழகம், தவேகா. அதில் கூட ஆங்கிலத்தில் வந்து டிவிகேண்டு வரும், தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி திரு வேல்முருகன் வச்சுருக்காரு. அதுக்கு ஆங்கிலத்தில் டிவிகேண்டு வரும், இவருக்கும் ஆங்கிலத்தில் டிவிகேண்டு வரும். அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தெளிவாக தமிழில் தவேகா, தமிழக வெற்றி கழகம்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பெயரை அறிமுகப்படுத்திட்டாரு. இரண்டாவது கட்டமாக கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த கொடியை அறிமுகப்படுத்திய அந்த விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சியுடைய ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்கிறாரு. பாடலை வெளியிட்டுட்டு அந்த தங்களுடைய கட்சியுடைய நெருக்கமான நிர்வாகிகளுக்கு, தமிழக மக்களுக்கும் அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு. இந்த கொடியை பற்றிய விவரங்களை, இந்த கொடியுடைய செய்திகளை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பெரும்பாலும் அவர் சொல்கிறது எப்போ சொல்கிறதா ஒரு கருத்து வெளிப்படுதுன்னா, மாநாடு கூடிய விரைவில் நடத்த போகிறாரு. அதிகபட்சம் ஒரு மாதத்தில் நடக்கலாம். அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் வந்து இடம் தேர்வு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தோதான இடம் இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்காரங்க கொடுக்க மறுக்கிறாங்க. சில இடங்களில் வந்து இடத்த வந்து கொடுக்க முன் வர்றாங்க, ஆனால் அந்த கொடுக்க முன் வர்றவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கிறதா வதந்திகள் வருது. எது உண்மை நமக்கு தெரியலை. ஆக எப்படியோ ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த மாநாட்டில் இந்த கொடியை பற்றிய விவரங்கள், இந்த கட்சியுடைய கொள்கைகளெல்லாம் பிரகடனப்படுத்துகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சேனலுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம ஆரம்பத்தில் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம், 4 அறைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, ஆனால் நாட்டுடைய 4 பக்கமும் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே நம்ம வந்து உங்கள் 4 அறை வீடுகளுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கணும். அதில் வந்து எந்த விதமான சொருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி கொண்டாந்து சேர்க்கணும். இதுதான் நம்ம பணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியே வந்தோம். அது மாதிரி செய்து வர்றோம், தகவல் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் வந்து பெரும்பாலும் அரசியல் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால, நம்ம சென்னையில் சில நண்பர்களை, ஆங்கிலத்தில் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நண்பர்களை வச்சுருக்கிறோம். அந்த நண்பர்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் தொடர்பு உள்ளவங்க நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, முடிந்த அளவு தகவல்களை வந்து, அதாவது சேகரித்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நமக்கு மட்டுமே தெரியப்படுத்துவாங்க. அது பெரும்பாலும் தவறான நடவடிக்கையாக இருக்காது, அது உளவு பார்க்குற மாதிரி இருக்காது. ஓ இப்படித்தான் அவங்க பேசிக்கிறாங்க, இப்படித்தான் அவங்க செய்கிறாங்க, இப்படி தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு வந்து நட்பு ரீதியாக ரகசியமான முறையில் வரும். அது வந்து வரக்கூடிய ஆரம்ப இடம் சென்னை தான். சென்னையில் நமக்கு அந்த மாதிரி ஒரு 10-20 நண்பர்கள் இருக்காங்க. நம்ம அந்த தகவல்களையும் கூட நல்ல விஷயத்தை தான் வெளியிடுவோம். நம்ம அந்த தகவலை வெளியிடுறதுனால ஒரு பெரிய குழப்பம், சிரமம், அந்த தகவல் மூலியமாக வெளியிடப்படுறவங்களுக்கு கஷ்டம், அதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம நோக்கம் நல்லது செய்யணும். நல்லது செய்ய முடியலையா பேசாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட கொடியை பற்றிய விவரங்களை நான் பின்னாடி சொல்கிறேன்னு இருக்காரு.
அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல்கள் மூலியமாக ஒரு வியூகமாக இப்போ சொல்கிறோம். இது 99% சரியாகவும் இருக்கலாம், ஒருவேளை அப்படியே மாறி கூட போயிடலாம், பாதிக்கு பாதி கூட சரியாக இருக்கலாம். ஆக எது எப்படியா இருந்தாலும் நம்ம நம்பிக்கை நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும், 99% நம்ம நம்புகிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வெளியிட்ட தலைவர் விஜய் அவர்கள் கொடியேற்றுறாரு. அந்த கொடியேற்றுறப்ப அந்த கொடியை எல்லாருமே நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அதோடைய நிறம் சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறமாக இருக்கும். பெரும்பாலும் சிகப்பு இருக்கும், நடுவில் மஞ்சள் இருக்கும். அதில் வெள்ளை அது ஒரு பூ மாதிரி இருக்கும், நடுவில் வாகை பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூவில் வெள்ளையிலையும் சிகப்புலையும் மலர்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் பச்சையில் இருக்கும், மஞ்சள் கலர் நீல கலர்லேயும் பூ இருக்கும். இது ஒரு வித்தியாசமான பூ. அந்த பூ அந்த கொடியில் 2 பக்கமும் யானை இருக்கும். அந்த யானை எப்படின்னா அது போர் படைக்க உள்ள யானை. அது வெற்றியை அல்லது ஒரு பெரிய மன்னர்களை வரவேற்கிற அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் உள்ள யானை. இப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல அந்த கொடிக்குள்ளே உள்ள விவரங்களை நான் அவர் பிறகு சொல்கிறேன்னு சொன்னார்ல, அந்த கொடியுடைய நோக்கமே என்னென்னா சிவப்பு கலர், அதுவும் இரத்த சிவப்பு நிறம். அந்த பாடலில் கூட சொல்லுவாங்க, இரத்த சிகப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம். அந்த கொடிக்கு சொல்கிறாரு, இரத்த சிகப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம், நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடி கொடுத்தோம். அவர் சொல்கிறார், அந்த கொடிக்கு நரம்பில் ஓடுற அந்த தமிழ் உணர்வை கயிறாக்கி கொடி கொடுத்தோம், பச்சை நீலம் திலகம் வைத்தோம். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் கொடியை தயார் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்திய தேசிய கொடியில் 3 கலர் இருக்குது. காவி கலர், வெள்ளை கலர், பச்சை கலர். இந்த கலரை உருவாக்குறப்ப, இந்த கொடியை உருவாக்குறப்ப அவங்க ஒரு அடிப்படையாக என்ன நோக்கத்தை நினச்சிருக்காங்கன்னா, அந்த காவி கலர் இந்து மக்களையும், வெள்ளை கலர் கிறிஸ்தவ மக்களையும், பச்சை கலர் இஸ்லாமிய மக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு கொடி. நடுவில் நீல கலர், அந்த நீல கலர் ஆதிக்குடி மக்களையும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களையெல்லாம் குறிக்கிற மாதிரி. இப்படி பெரும்பாலும் தேசிய கொடிக்கு வர்ணம் என்னென்னா 3 3ன்னு எல்லோரும் சொல்லுவீங்க, 3 இல்லை 4. இப்போ நீங்கள் கவனிங்க, அது என்ன? காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம், நீல நிறம், நடுவில் அந்த அசோக சக்கரம் நீல நிறத்தில் இருக்கும். இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட கொடி. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் அவருக்கு யாரோ ஒரு யோசனைகள் சொல்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பை வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு தோணுது. இந்த கொடி மூலியமாக தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அவர் கொடியை தயார் பண்ணியிருக்கிறாரு. அதில் வெறும் காவியை போட்டுட்டா என்ன ஆகும், அவருக்கு வேறு மாதிரி சாயம் பூசிடுவாங்கங்கிறதுனால இரத்த நிறத்தில் சிவப்பை கொடுத்துட்டாரு, நடுவில் மஞ்சள் நிறத்தை கொடுத்துட்டாரு. அந்த 2 நிறம் மட்டும் இல்லை அப்படின்ட்டு அந்த கருப்பு கருப்பு உங்களுக்கு தெரியும், திராவிட கலர். அந்த கருப்பு அந்த திராவிட வீரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி 2 போர்ப்படை யானைகளை கொடுத்துட்டாரு. கருப்பு வந்துருச்சா? நடுவில் வாகை மலரில் வெள்ளை பூக்கள், பச்சை இலைகள், அதில் சுற்றிலும் ஒரு 28 நட்சத்திரம் இருக்கும். அந்த 28 நட்சத்திரங்களில் பச்சை கலர் திலகமிட்டு இருக்காரு. அதில் தான் அந்த பாடலில் வரும், பச்சை நீல திலகமிட்டோம். அந்த நீலம் எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களுடைய உரிமைகளை வெளிக்கொண்டு கூறக்கூடிய அந்த நீல கலரையும் அதில் வச்சிருக்கிறாரு. அப்போ நான் எல்லாரையும் அரவணைக்கிறேன், நான் அனுசரிக்கிறேன், தனிப்பட்ட எந்த ஒரு கட்சிக்கும் நான் உரிய ஆள் இல்லை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துகிற மாதிரி இவருடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் இந்த கொடியுடைய வடிவமைப்பு.
அந்த கொடியை ஏற்றுறப்ப விட ஒரு 3 நபர்களை வந்து நிறுத்தியிருப்பார். இந்த கொடி கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் தொப்பி போட்டிருப்பார், இன்னொரு இந்து நண்பர் வந்து திலகமிட்டு இருப்பார், இன்னொரு கிறிஸ்தவ நண்பர் வந்து 3ஆவதாக இருப்பார். இப்போ இவர் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாருன்னா, திராவிடம்னு இருக்கக்கூடாது, தமிழ்னு இருக்கணும். அதனால தான் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாரு. இல்லாட்டி திராவிட வெற்றி கழகம்னு அவர் வச்சுருக்கலாம், தீவியக்கான்னு வந்திருக்கோம். ஆனால் இவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை வந்து வித்தியாசமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். இப்போ சீமான் சொல்கிறாருல, நாங்கள் வந்து காங்கிரஸுக்கும் எதிரி, பாஜகவுக்கும் எதிரி, இந்த திராவிட இயக்கங்களுக்கும் எதிரி, நாங்கள் வித்தியாசமான அரசியல் பண்ணுறோம் தமிழ்நாட்டில், எங்களுடையது தமிழ் தேசம் அப்படிங்கிறாருல. அவர் அப்படி தமிழ் தேசம்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடிப்படையான தலைவராக வந்து அடுத்த நாட்டை சேர்ந்த பிரபாகரனை எடுத்துக்கிறாரு. அதுதான் இங்கே சர்ச்சையாகுது. ஏன்னா பிரபாகரன் அவர் வந்து தலைவராக வச்சுக்கிட்டு அவருடைய கொள்கையை வெளிப்படுத்துகிறேன்னு பேசுகிறாரு. அந்த விவாதத்துக்கு இப்போ நம்ம போக வேண்டாம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரியும் நம்ம விவாதத்துக்கும் போயிடக்கூடாது, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவும் இருக்கணும், தேசிய கட்சிகளுக்கு மாற்றாகவும் இருக்கணும், அவங்களுக்குள்ள அடக்கமான மாதிரியும் இருக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா விதமான இன மத மொழி மக்களுக்கும் பொருத்தமான ஆளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்களை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் கொடியை தயார் பண்ணியிருக்கிறாரு. அப்படி கொடியை தயார் பண்ணதுனால தான் அந்த கொடியில் வந்து இந்த நிலையெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்ல வந்துடுறோம். அந்த கொடியில் என்ன இருக்குது, சிவப்பு மஞ்சள் நிறத்தில் கொடி இருக்குது. அடுதில் வந்து 2 யானைகள் இருக்குது, கருப்பு நிறமுடைய யானைகள், அது போர்ப்படை யானைகள் இருக்குது. அந்த யானைக்கு நடுவில் வந்து வாகை மலர் இருக்குது. அந்த வாகை மலரில் எல்லா வண்ணங்களும் இருக்குது, பச்சை இருக்குது, வெள்ளை இருக்குது, சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கொடியுடைய வட்டத்தில் வந்து 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 28 நட்சத்திரங்களில் அதிகப்படியாக பச்சை நட்சத்திரங்கள் இருக்குது, நீல நட்சத்திரங்களும் இருக்குது, வெள்ளை நட்சத்திரங்களும் இருக்குது. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து பின்னாடி விஜய் சொல்லுவார், நாங்கள் முன்னாடியே வெளிவந்த அந்த சோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, தகவல் தெரிவிக்கும் நண்பர்கள் மூலம் வந்ததை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு, எங்களுக்கு வேறுபாடு பாகுபாடு கிடையாது, நாங்கள் எல்லா இன மொழி மத நண்பர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைந்தவர்கள், நம்ம நோக்கம் வந்து எல்லாருமா சேர்ந்து தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்காகவும் உழைக்கிறதுக்காகத்தான் இந்த கொடியை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம், இந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் பிரகடனப்படுத்திட்டாரு. பிரகடனப்படுத்துறதுக்கான கொடியுடைய விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பின்னாடி என்ன சொல்ல போகிறாருங்கிறத தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். இதுதான் நம்ம செய்திருக்கிற ஒரு சிறப்பான சேவை. அந்த பாடல்களில் வந்து கொடியேற்ற பாடல்களில் வரக்கூடிய வாசகங்களே உங்களுக்கு புரியும். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது. அப்போ என்ன சொல்ற, இந்த கொடியே தமிழன் கொடிங்கிறாரு. இப்போ சீமான் என்ன சொல்லுவார், நீ ஜாதி மதம்லாம் பார்க்காத, ஒட்டு மொத்தமாக தமிழன்னு சொல்லியா அப்படின்னு சொன்னார். அவர் திராவிடத்தை எடுத்துட்டு தமிழன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டார். இப்போ தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது அப்படின்னா விஜய் வந்து தன்னை ஒரு தலைவனாக வந்து அறிமுகப்படுத்திட்டு அவருடைய யுகம் பிறக்குது. இது தமிழன் கொடி, தர்ம கொடி, தரையின் கொடி. தரையின் கொடினா என்ன, கீழே விழுகிற கொடியா இல்லை, இந்த நிலத்துடைய கொடிங்கிறார். இதுதான் கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழன் கொடி, தர்ம கொடி, தரையின் கொடி, நிலத்தின் கொடி, இந்த மண்ணின் கொடி, வீரக்கொடி, விஜயக்கொடி, வெற்றி பெறப்படக்கூடிய கொடி, ஆதிக்குடியை காக்கும் கொடி. ரொம்ப பாருங்க இந்த இடத்துல போக, ஆதிக்குடி. ஆதிக்குடி யார் சொல்லுவாங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான ஆதிக்குடியை காக்கக்கூடிய கொடி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த கொடியுடைய விளக்கங்கிறத நாளைய மாநாட்டில் தெரிவிக்க போகிற விஜயோடைய கருத்தை இன்றைக்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுதான் சரியாக இருக்கும். அந்த பாடல்களில் இது வந்தாலும் விளக்கத்தை அவர் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னார். இந்த அடிப்படையில் தான் இந்த பாடலோட உருவாக்கியிருக்குது. இரத்த சிகப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம்,
நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடி உருவெடுத்தோம், பச்சை நீல திலகம் வைச்சோம். இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி எடுக்கிற இவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதோட ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு. கமலஹாசன் அவர்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திரட்டி அந்த மாநாட்டு பந்தலில் கொடிமையை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திரைப்படத்தை எப்படி வெளியிடுவோமே, ஒரு திரைப்படம் தயாரித்தா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பெயர் சூட்டுவாங்க, உடனே வெளிவரும் 150வது படம் இன்ன பெயர் வச்சு வரப்போகுது, ஒரு ஃபஸ்ட்டு பெயரை வெளியிட்டுருவாங்க, அது பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் வெளியிடுவாங்க, அதில் உள்ள சிறப்பு காட்சிகள், அதை பார்த்த உடனே அவருடைய ரசிகர்கள்லாம் ஆகா இது எப்போ வருதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மூணாவதாக வந்து படம் ரிலீஸ் ஆகும். அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடியே பெயரை வெளியிட்டுட்டார், பதிவு பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை பண்ணிட்டார். அடுத்த கட்டமாக கொடியை வெளியிட்டுட்டார், அந்த கொடியுடைய பாடலை வெளியிட்டுட்டார், அந்த கொடியுடைய ரகசிய கொள்கைகளை வந்து மாநாட்டில் பிரகடனப்படுத்த போகிறேங்கிறாரு. ஒரு பிளானாக போயிட்டுருக்கிறாரு. இவருடைய பிளான் வந்து பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. மீதமுள்ள இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு 18 மாதங்கள் இருக்கிற நிலையில் இவர் வந்து ஒரு மாதம் ஒரு படம் ஒன்றுக்கு வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் சம்பளம் வாங்கக்கூடியவர், அதையெல்லாம் திறந்துட்டு அரசியலுக்கு வர்றேன், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வர்றாருன்னா அதை நம்ம வரவேற்போம். அப்படி உணர்வோடு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூட கட்சிகளோட கூட்டணி அமைத்து செய்யலாம், அல்லது தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம். அது எதை செஞ்சாலும் தமிழக மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நல்லது செஞ்சால் நம்ம வரவேற்போம். அது யார் செஞ்சாலும் வரவேற்போம். மீண்டும் சொல்கிறோம், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இதே போன்ற காணொளிகள் வந்து சொன்ன மாதிரி 4 சுவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நாட்டுடைய 4 பக்கமும் இருந்து அப்படியே எந்த விதமான இடைச்சொற்களும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை செய்கிற நமக்கு, இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதே மாதிரி செய்திகள் வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.